அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி என்னது? எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி ஸ்கிரீன் தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா மீன் முள்ளு தலையா. கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வன். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா ஐடியாவை பிஸ்கோந்து. நீ எல்லாம் ஐடியா போட்டுக்கடா. நான் ஐடியா டிப்போ ஐடியா காம்ப்ளெக்ஸ் ஐடியா குடோன் லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா. ஐடியா போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா நீ வேற என்ன ஐடியா வாங்க. அண்ணா வேணாம்ப்பா. அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோட இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணி கூட இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல அவன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கையில அண்ணே சொல்லி வை. அமைதி அண்ணே ஐடியா சொல்லு. நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயில செய்யறதாண்டா. பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய் யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லு சொல்லு. மீன் முழு தலையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தெரியவர. அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு. வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது. அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற. என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான் சிவா இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஏய் என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு போங்க. காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் சின்னராசா. ஏவதேரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு. கத்துக் கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலக சுத்திர திசை மாறினால் மாறும். ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டான். எங்க
அப்பா மாற விட்டாதானே? மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழ்வும் விவசாயத்துறை. இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா. படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க. ஜமீனுக்கு நன்றியா? கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம். சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசாதான். முத்து முத்தா முத்து முத்தா. என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மத்தபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்யின் காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழுக்குத்தான துவைக்க சொன்ன நாய அடிச்சு தோவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே. உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணு இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற.
உங்களை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாள் புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம்.